வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சரளாவும் சங்கரனும். கதைக்குள்ள போலாமா? கையில் இருந்த பேப்பரை மடித்து வைத்துவிட்டு எழுந்து கொண்ட சங்கரன், சரளா சரளா என்று கத்திக்கொண்டு தோட்டத்து பக்கம் ஓடினார். துளசி மாடத்திடம் விளக்கை ஏற்றி கொண்டிருந்த சரளா அவரை நிமிர்ந்து பார்த்தாள். சரளா என்று மீண்டும் அவர் கத்திக்கொண்டு அருகில் வர, என்னங்க, நான் இங்க தானே இருக்கேன், எதுக்கு இப்படி கத்திட்டு வர்றீங்க என்று நிதானமாக கேட்டாள். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு காலையில சாமிக்கு என்ன பிரசாதம் செய்ய போற என்று அவர் ஆவலாக கேட்க அவரை ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார்த்து சரளா, சொல்லுங்க, உங்களுக்கு எதனா தோணி இருக்குமே, என்ன வேணுமோ சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டு உள்ளே சென்றாள். சரளா, என் கனவுல நேத்து கடவுள்கிட்ட நீ சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கிறது போல வந்தது. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அதையும் நீங்களே சொல்லுங்க. அந்த கடவுளே இன்னைக்கு உன் கையால சக்கரை பொங்கலை பிரசாதமா சாப்பிட ஆசைப்படுறாரு. ஓ, அப்படியா? ஆமாம்ண்ணா, பிரசாதம் சரி, அது என்ன குறிப்பா சக்கரை பொங்கல்? ஏன் வெண்பொங்கல் கூட செஞ்சு வைக்கலாமே என்று அவரை குறும்பாக பார்த்தாள். வைக்கலாம், அதனால என்ன இருக்கு? ஆனா என்று அவர் தயங்க, சொல்லுங்க, ஆனா என்ன? இன்னைக்கு ஐயாக்கு சக்கரை பொங்கல் வேணும், அவ்வளவுதானே என்று அவர் முகத்தை பார்த்து சிரித்தாள். ஆமா சரளா, நேத்து நம்ம கோதண்டம் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் சம்சாரம் கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு எடுத்துட்டு போனாங்க. சக்கரை பொங்கல் தான், நல்லா கமகமன்னு வாசனையா இருந்தது. எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க, நல்லாதான் இருந்தது. ஆனா நீ செய்யறது போல இல்ல. ஓ, அதுதானே, உடனே உங்களுக்கும் சக்கரை பொங்கல் சாப்பிட ஆசை வந்துடுச்சா? அதுதான் ரொம்ப அக்கறையா சாமிக்கு என்ன நைவேத்தியம் செய்ய போறேன்னு கேக்குறீங்களா? இதுல கடவுள் கனவுல வந்து சக்கரை பொங்கல் கேட்டாருன்னு கதையா சொல்றீங்க? சங்கரன் அசடு வழிய, சரி சரி, சக்கரை பொங்கல் தானே செய்யறேன் என்று சிரித்து கொண்டு அடுப்படிக்கு சென்றாள். எனக்கு தெரியும், நான் கேட்டுட்டா உன் மனசு தாங்காது. சரி, இந்த சக்கரை பொங்கலை எப்படி செய்யறேன்னா, சாதத்தை நல்லா குழைச்சி விட்டுடு. எப்படின்னா கோவில் எல்லாம் செய்வாங்க பாரு, அந்த மாதிரி. அப்புறம் அதுல லட்டு வெல்லம் போடாத, பாகு வெல்லம் போட்டுக்க. அதுதான் நல்லா ஸ்வீட்டாவும் இருக்கும், கலரும் இருக்கும். அப்புறம் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு நெய்யில இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு அப்படியே பொன்னிறமா வறுத்து அப்படியே மேல ஊத்திடு. அப்புறம் 2 ஏலக்காவை லேசா தட்டி தூவி விடு. அதுக்கப்புறம் போதுங்க, சக்கரை பொங்கல் செய்ய எனக்கு நல்லாவே தெரியும், நான் செய்யறேன் என்று அடுப்பில் பாத்திரத்தை வைத்தாள். சரிம்மா, உனக்கு தெரியாதா, இருந்தாலும் சொன்னேன் என்று கூறிக்கொண்டு வெளியே சென்றார் சங்கரன். சரியான ஆளு, ஏதாவது நினைச்சிட்டா போதும், சின்ன குழந்தை போல அதுக்கு 1008 பொய்ய சொல்றது. நாக்கு நல்லா 4 முழத்துக்கு இருக்கு என்று மனதிற்குள் சிரித்து கொண்டு கடகடவென சமைக்க ஆரம்பித்தாள். நெய் வழிய வழிய சப்பு கொட்டி கொண்டு சக்கரை பொங்கலை சாப்பிட்ட சங்கரன், ரொம்ப அருமையா இருக்குமா, கொஞ்சம் டப்பால போட்டு கொடு, அந்த கோதண்டம் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். நேத்தும் பொண்டாட்டி செஞ்சதை விட என் சரளா செஞ்சதை சாப்பிட்டு பாருன்னு சொல்றேன் என்றார். எதுக்குங்க, நான் வேணா டப்பால போட்டு தரேன், நீங்க எதுவும் சொல்லாம கொடுத்துட்டு வாங்க. ஏம்மா, உன் பெருமையை நான் சொல்ல வேண்டாமா? ஒன்னும் வேண்டாம், சாப்பிடுங்க. சரிம்மா, டிஃபனுக்கு என்ன செய்ய போறதை யோசிச்சிருக்க? இட்லி ஊத்தி சட்னி அரைக்க போறேன். வேண்டாம்மா, இன்னைக்கு பூரியும் கிழங்கும் செஞ்சிடு. என்னங்க, அதுக்கு மாவு செய்யணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால காலையில இருந்து வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு தண்ணி வண்டி வேற வரும், தண்ணி பிடிக்கணும். அட என்னம்மா, எப்படியும் டிஃபன் செய்ய தானே போற, அதை எனக்கு பிடிச்சது போல செஞ்சிடேன். நீ அந்த மசாலா கிழங்கு செஞ்சா வாசனை 8 ஊருக்கு தூக்கம் இல்ல, அதுக்கு தான் கேக்குறேன். சரி சரி, நான் போய் கோதண்டங்கிட்ட இதை கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீ டிஃபனை செஞ்சுடு, சரியா என்று கூறிவிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொண்டு புறப்பட்டார். அவர் சென்றதும் பெருமூச்சு விட்டு கொண்டு சோஃபாவில் சாய்ந்தாள் சரளா. சங்கரன் ஸ்கூல் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். பிள்ளைகள் இருவரும் ஃபாரினில் செட்டிலாக சரளாவும் சங்கரனும் சென்னையிலே இருந்தனர். சங்கரனுக்கு சாப்பாடு என்றால் அலாதி பிரியம். இதற்கு காரணம் சரளாவின் கைப்பக்குவமும் அன்பான கவனிப்பும் தான். இதனால் அவரது நாக்கு நன்கு ருசி கண்டுவிட இப்பொழுதும் அவர் நினைப்பதை எல்லாம் சரளா செய்து கொண்டிருந்தாலும் அவளுக்கும் வயது ஏறிக்கொண்டிருப்பதால் சற்று பொறுமையை எழுந்து கொண்டிருந்தாள். அவளது தளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் சிறு பிள்ளையைப் போல்
தனது விருப்பத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார் சங்கரன். இருவரும் அந்யோன்ய தம்பதியராயிருந்தாலும் சங்கரனுக்கு தனது மனைவி வீட்டில் செய்யும் வேலைகளை பகிர்ந்து கொள்வது இல்லை. அவளது கஷ்டங்களை புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் அவர் மீது பாசம் இருந்தாலும் தன் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் அவர் நடந்து கொள்வதை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாள் சரளா. அன்று இரவு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து டேபிளில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள். செல்லை பார்த்து கொண்டிருந்த சங்கரன் அவளை திரும்பி பார்த்து, என்னம்மா வேலையெல்லாம் ஆயிடுச்சா? இப்பதாங்க முடிஞ்சுது. நாளைக்கு பொழுதோட எழுந்து கிளம்பணும். எங்க? அட, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. சாரிங்க, மறந்துட்டேன். என்னது மறந்துட்ட என்று எழுந்து அமர்ந்தார். எங்க அண்ணன் பொண்ணு, அதுதான் நம்ம வனிதா, ஆஸ்திரேலியால இருந்து வரலாம், என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளாம். அப்படின்னா அவளை இங்க வர சொல்லு. இல்லைங்க, அவளே ஒரு வாரம் தான் லீவுல வந்திருக்காளாம். உடனே கிளம்பணுமா, எங்கேயும் போக நேரம் இல்லையா. அதனால நானே போய் ஒரு 4 நாள் தங்கி அவளை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். எங்க அண்ணியும் வர சொல்லி ஒரே தொந்தரவு பண்றாங்க. அப்படியே எல்லாரும் குலதெய்வம் கோவில்ல போய் பொங்க வச்சுட்டு வந்துடலான்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். ஓ, எல்லாம் பிளான்ல தான் இருக்குன்னு சொல்லு. அதுக்கு இல்லைங்க, உங்களுக்கே தெரியும், நான் இந்த வீட்டை விட்டா எங்கேயும் போறதில்ல வர்றதில்ல. காலையில இருந்தா ராத்திரி படுக்கிற வரைக்கும் வேலை சரியா இருக்கு. அப்பதான் பசங்க சின்னவங்களா இருந்தாங்க, நீங்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க. எங்கேயும் போக முடியல, வர முடியல, வேலை இருந்தது. இப்ப எல்லாரும் செட்டில் ஆகிட்டாலும் எனக்கு மட்டும் ஓய்வு ஒழிச்சல் இல்ல. ஓ, அப்ப என்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் உங்க அண்ணன் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலான்னு அங்க போறியா? அதுக்கு இல்லைங்க. போதும் போதும். சரி, நீ ஊருக்கு போயிட்டா நான் எப்படி சாப்பிடுறது? என்னை பத்தி நினைக்க மாட்டியா நீ? என்னங்க, குக்கர்ல ஒரு டம்ளர் அரிசி வச்சா போது, எல்லா பொடியும் அரைச்சி வச்சிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் பருப்பு போட்டு சாம்பார் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் எல்லா காய்கறியும் இருக்கு. இந்த பாரு, எனக்கு இந்த சமையெல்லாம் சரிப்படாது. உக்காந்து சமைக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை. அப்ப என்ன பண்ண போறீங்க? ஹோட்டல்ல சாப்பிட போறீங்களா? இல்லைன்னா என் கூட நீங்களும் வரீங்களா? நான் ஏன் உன் கூட வரணும்? எனக்கு என்ன கூட பிறந்தவங்க இல்லையா? நீ இல்லைன்னா எனக்கு செய்ய ஆள் இல்லையா? சொல்லு. எனக்கும் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க, என்னை தாங்குவாங்க. நான் தான் ஆக்கெல்லாம் போறதில்லை. அவங்க என்னை வந்து 4 நாள் தங்கிட்டு போன்னு போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் என் தங்க கல்யாணி நான் உங்க வீட்டுக்கு வரலன்னு என்கிட்ட கோச்சிட்டு பேசாம கூட இருந்திருக்கா. என் தம்பி வரும்போதெல்லாம் என்கிட்ட சண்டை போடுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போன் போட்டு பேசினா தெரியுமா? வந்து 4 நாள் தங்கிட்டு போன்னு தொல்லை பண்ணான். நான் தான் எதுக்கு இங்க நீ தனியா இருப்பேன்னு பேசாம இருந்தேன். இப்ப நீயே என் மேல அக்கறை இல்லாம போறன்ற, அப்புறம் நான் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? நானும் போய் அங்க நிம்மதியா 4 நாள் இருந்துட்டு வரேன். நாளைக்கு உனக்கு முன்னாடியே நான் கிளம்புறேன் பாரு என்று பெட்ஷீட்டை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டு படுத்து கொண்டார். சரளா அமைதியாக படுத்து கொண்டாள். மறுநாள் விழுப்புரத்தில் சென்று இறங்கிய சங்கரன் வாட்சை பார்க்க அது இரவு 10 மணியை காட்டியது. பசி வேறு வயிற்றை கிள்ள அங்கிருந்து அவர்கள் ஊருக்கு செல்லும் லாஸ்ட் பஸ்ஸை பிடித்து விட வேண்டும் என்று சாப்பிடாமல் பஸ்ஸை பிடித்து ஏறி அமர்ந்தார். ஊரில் சென்று இறங்கியதும் தனது தம்பி பாலுவும் அவனது மனைவி கவிதாவும் அவரை அன்போடு வரவேற்று பேசிக் கொண்டிருந்தனர். சங்கரன் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் பசி அவருக்கு பாடைப்படுத்திக் கொண்டிருந்தது. இதை அவர்களிடம் சொல்லவும் கூச்சப்பட்டு கொண்டு அமைதியாக இருந்தார். பலவலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே, சாப்பாடு வைக்கலான்னு தோணுதா பாரு. இதுவே நம்ம சரளாவா இருந்தா இந்நேரம் சாப்பாடு வச்சிருப்பா. நான் பசி தாள மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்படியே லேட் ஆனாலும் நான் கத்தி அமக்கலம் பண்ணிடுவேன். ஆனா இங்க அதெல்லாம் எப்படி எதிர்பார்க்கறது? அவங்களா வச்சாதான் உண்டு. ஆனாலும் இந்த கவிதாக்கு இது கூடவா தெரியாது? இப்பதான் எல்லார் பத்தியும் நல்லா விசாரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தார். சரிம்மா, அண்ணாக்கு பசியா இருக்க போது போய் சாப்பாடு கொண்டு வா என்றான் பாலு. அப்பாடா புண்ணியவா, 1000 தான் இருந்தாலும் என் தம்பி தான், அவனுக்கு தான் அக்கறை இருக்கும். இப்பயாவது சொன்னானே, நல்லா இருடா தம்பி என்று மனதிற்குள் அவனை வாழ்த்திய சங்கரன் கையலம்பிக் கொள்ள எழுந்தார். இதற்குள், என்னங்க, என்ன நீங்க, மணி 11 ஆகுது, இது வரைக்குமா மாமா சாப்பிடாம வந்திருப்பாரு? வழியில சாப்பிட்டுதான் வந்திருப்பாரு என்றாள் கவிதா. அப்படியாண்ணா என்று பாலு சங்கரனை பார்க்க, இல்லப்பா, பஸ்ஸை மிஸ் பண்ணிட போறேன்னு சென்னை பஸ் விட்டு இறங்கினதும்
நம்ம ஊர் பஸ்ஸை பிடிச்சி ஏறி உக்காந்துட்டேன். அடடா, அப்ப சாப்பிடலையா நீ? அதுதான் இல்லைன்னு சொல்றாரு, அப்புறம் என்னங்க? ஆனாலும் இந்நேரம் சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. வயசானவர் வேற, அக்கா வேற மாமாவை பத்திரமா பாத்துக்க சொல்லி போன் போட்டாங்க. எதனா ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? நான் போய் பாலும் 2 பழமும் கொண்டு வரேன், அவருக்கு கொடுங்க என்று எழுந்து சென்றாள். அடி பாவி, நான் என்ன பாம்பா பாலும் பழமும் கொண்டு வரேன்னு சொல்றாளே? இதுவே என் சரளாவா இருந்தா இந்நேரம் சப்பாத்தி குருமால் செஞ்சு வச்சிருப்பா. எனக்கா ஜீரணம் ஆகாது. நைட் 1 மணி ஆனாலும் 10 சப்பாத்திய குருமால போட்டு ஊற வச்சு கட்டு கட்டுன்னு கட்டுவேன் என்று அவர் மனதில் புலம்பிக் கொண்டிருக்க, சாப்பிடுங்க மாமா என்று 2 வாழைப்பழமும் 1 டம்ளர் பாலையும் கொண்டு வந்து கொடுத்த கவிதா, என்னங்க அவருக்கு படுக்கையை போட்டு கொடுத்துட்டு வாங்க, பாவம் ரொம்ப டயர்டா இருப்பாரு, எனக்கும் தூக்கம் வருது, இந்நேரம் வரையெல்லாம் நான் கண்ணு முழிச்சதே இல்லை என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். அந்த பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு விட்டு படுத்த சங்கரனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. வெகு நேரம் புரண்டு புரண்டு படுத்தவர் பிறகு பசிமயக்கத்தில் சற்று கண்களை மூடினார். மறுநாள் காலை, அண்ணே எழுந்துடு, வா வாக்கிங் போலாம், இல்லனா கவிதா கத்துவா என்றவரை தட்டி எழுப்பி கொண்டிருந்தான் பாலு. கண்களை கசக்கி கொண்டிருந்த சங்கரன், என்னடா டைம் என்ன ஆச்சு என்றார். மணி 5 ஆகுது, சீக்கிரம் வா, வாக்கிங் போகணும். நான் வரலடா என்று அவர் மீண்டும் படுத்துக்கொள்ள, அண்ணா வாக்கிங்லாம் போனாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், இப்படி தூங்கினா எப்படி, எழுந்துடு. ஆமாண்டா, ராத்திரி அப்படியே வயிறு முட்டை சாப்பாடு ஆக்கி போட்டா பருவும் பொண்டாட்டி, அந்த மயக்கத்துல தூங்குறேன். போடா இவனே, நானே பசியால ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு இருக்கேன், இவன் வேற வாக்கிங் கூப்பிடுறான். எங்கேயாவது ரோட்ல மயக்கம் போட்டு விழவா? போடா. என் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட நான்லாம் இப்படி சாப்பிடாம படுத்ததே இல்லை என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டு, போடா நான் வரல என்றார். அதெல்லாம் முடியாது, வா என்று அவரை வலுக்கட்டாயமாக எழுப்பி வாக்கிங் அழைத்து கொண்டு சென்றான் பாலு. ஆய்ந்து ஓய்ந்து அழுத்து போய் உள்ளே வந்த சங்கரன், ஏண்டா காப்பி ஏதாவது குடிக்க கிடைக்குமா என்றார் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு. இருனா, கவிதா நீராகாரம் கொண்டு வருவா. என்னது நீராகாரமா? இந்த காப்பி டீ பூஸ்ட் இதெல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இல்ல மாமா, அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல், காலையில எழுந்து நீராகாரம் சாப்பிட்டாதான் நல்லது என்று கூறிக்கொண்டு கையில் ஒரு சொம்பு நிறைய பழைய சாதத்தை வடிகட்டிய நீரை கொண்டு வந்தாள். அம்மாடி, நான் இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லம்மா, காலையில எழுந்ததும் உங்க அக்கா திக்கான பால்ல சூடா ஃபில்டர் காஃபி போட்டு கொடுப்பா, அதை குடிச்சாதான் எனக்கு சுறுசுறுப்பே வரும். அதெல்லாம் உங்க நினைப்பு தான், நீங்க இந்த மாதிரி குடிச்சு பாருங்க, அப்புறம் பாருங்க. ஆமா, ஒரே நாள்ல எலும்பும் தோலுமா ஆயிடுவேன். சோம்பேறி, காப்பி போட சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு கதையா விடுற என்று மனதில் புலம்பிக் கொண்டு அந்த நீரை வாங்கி கடகடவென குடித்தார். குளித்து முடித்து விட்டு அன்று காலை டிஃபனுக்கு அமர்ந்தவர் முன்பு ஓட்ஸ் கஞ்சியும் நார்த்தங்காய் ஊறுகாயும் கொண்டு வந்து வைத்தாள் கவிதா. என்னடா இது, சீக்காளிக்கு வைக்கிறது போல கஞ்சி குடிக்கிறீங்க, இந்த இட்லி தோசை பூரி வடை இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா என்றார். இல்ல மாமா, அதெல்லாம் என்றவர் ஆரம்பிக்க, தெரியுமா நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும், நீ படிச்சதெல்லாம் என்கிட்ட ஒப்பிக்காத, நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன் என்று கடகடவென கண்களை மூடி அதை குடித்து விட்டு எழுந்து சென்றார். சாப்பிட்டு முடித்ததும் எப்பொழுதும் சற்று நேரம் படுத்து கொண்டு செல்லை பார்க்கும் பழக்கம் இருக்கும் சங்கரனை அன்று செல்போனை பார்க்க விடாமல் பாலு தோட்டத்திற்கு அழைத்து செல்ல அங்கே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற அவரிடம் பக்கெட்டை கொடுத்தான். இப்படியே 2 நாட்களாக பாலுவுடன் சேர்ந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும், துணிகளை மடித்து வைப்பதும், காய்கறிகளை கட் செய்வதும், மார்க்கெட்டிற்கு செல்வதும் என சங்கரனுக்கு வேலை சரியாக இருக்க அவருக்கு எரிச்சலாக இருந்தது. வக்கனையாக சாப்பிட்டு பழக்கமான அவருக்கு கவிதா செய்யும் சாப்பாடும் பிடிக்கவில்லை. காலை ஓட்ஸ் கஞ்சி, மதியம் 1 கப் சாதம், 1 கப் கீரை, 1 கப் காய்கறி, 1 கப் பருப்பு, 1 கப் தயிர் என கைதிகளுக்கு அளந்து வைப்பது போல் வைத்தாள். மாலை உப்பு போடாமல் சுண்டல், இரவு 2 சப்பாத்தி தொட்டுக்கொள்ள டால், அதுவும் பாதி உப்புடன். கேட்டால் அதற்கு அவள் கூறும் காரணத்திற்கு பயந்தே அவர் அமைதியாக சாப்பிட்டு விட்டு எழுந்து கொள்வார். இந்த 2 நாட்கள் அவர் மிகவுமே சோர்ந்து போக அன்று இரவு தூக்கம் பிடிக்காமல் அமைதியாக கட்டிலில் அமர்ந்திருந்த சங்கரனுக்கு பசி வயிற்றை கிள்ளி கொண்டிருந்தது. இப்பதான் தெரியுது சரளாவோட அருமை. நான் என்னவோ என் தம்பி வற்புறுத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானே,
போனா என்ன அப்படியே தாங்குவான். என் தம்பி பொண்டாட்டி விதவிதமா செஞ்சு போட்டு அசத்துவான்னு பார்த்தா இங்க என்னவோ உப்பு சப்பு இல்லாம ஒரு சாப்பாடை போடுறா, அதுவும் அளவோட. இது எல்லாம் விட சாயங்காலத்துல குடுக்கறா பாரு ஒரு சுண்டல், வாயில வைக்க முடியல. இந்த அழகுல காலையில வாக்கிங், நாள் பூரா வீட்டுல வேலை. இந்த பாலு பையன் எப்படிதான் சமாளிக்கிறானோ பாவம். இப்படி ஒரு உப்பு சப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு பயந்து பயந்து வாழறதுக்கு அவன் பேசாம காவி துணியை கட்டிட்டு காசிக்கே போயிடலாம். இதுக்கு என் சரளாவ நான் கோவில் கட்டி கொண்டாடணும். ஆனாலும் பாவம், அவ இந்த வயசுலயும் என்னமா உழைக்கிறா. 2 நாளைக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கே எனக்கு இவ்வளோ அலுப்பா இருக்கே. பாவம், அவ எப்படிதான் தினமும் செய்யறாளோ. நான் வேற நினைச்சா சக்கரை பொங்கல் செய்யி, வாழைக்காய் பஜ்ஜி செய்யின்னு அவளை கொஞ்ச நேரம் கூட உட்கார விடாம உயிரா வாங்கிட்டு இருந்தேன். ஆனாலும் பாவம், முகம் சுளிக்காம எனக்காக எல்லாம் செய்வா. அவ எதிர்க்கலாம் இந்த கவிதா பொண்ணு நிக்க கூட முடியாது. இவங்க போடுற இந்த உப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிட நான் இங்க இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு என் பொண்டாட்டிக்கே நீ உழைக்கலாம். முதல்ல நாளைக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். சரளாவும் நாளைக்கு வந்துடுறேன்னு சொன்னாலே. பாவம், அவ வர்றதுக்குள்ள நான் போய் அவளுக்கு எதனா செஞ்சு வைக்கலாம் என்று நினைத்து கொண்டு படுத்து கொண்டார். மறுநாள் காலை அவர் ஊருக்கு கிளம்ப, என்ன மாமா 4 நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி 2 நாள்ல கிளம்புறீங்க என்று கேட்டாள் கவிதா. அதுதானேண்ணா, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போயேன். அன்னிதான் ஊருக்கு போயிருக்காங்கல்ல. ஆமா, நீங்க போற இந்த உப்பில்லாத சாப்பாட்டுக்கும் உங்க வீட்டுல செய்யற வேலைக்கும் நான் இன்னும் 2 நாள் இங்க இருந்தேன், அவ்வளவுதான். என்ன ஆம்புலன்ஸ்ல தான் கொண்டு போகணும் என்று மனதில் நினைத்து புலம்பிய சங்கரன், இல்லப்பா, வீட்டுக்கு போனா உங்க அண்ணி வரும்போது அவளுக்கு எதனா செஞ்சு வைப்பேன். பாவம், வந்து அவளை எல்லாம் செய்யணும்னா அவளுக்கு டயர்டாகிடும். அதுதான் கிளம்புறேன் என்றார். பாலுவும் கவிதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அன்று மாலை வீட்டிற்கு சென்ற சங்கரன் வீடு திறந்திருப்பதை பார்த்ததும் அதிர்ந்து உள்ளே செல்ல, வாங்க என்று சிரித்த முகத்துடன் அவரை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் சரளா. சரளா, நீ வந்துட்டியா? எப்ப வந்த? என்கிட்ட இன்னும் 2 நாள் கழிச்சுதான் வருவேன்னு போன்ல சொன்ன என்று உற்சாகமாக கேட்டார். இல்லைங்க, ஊருக்கு போய் 1 நாள் ஆனதும் உங்க ஞாபகம் வந்துடுச்சு. நீங்க சாப்பிட்டீங்களோ செஞ்சீங்களோ, எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. நீங்களும் 2 நாளா சரியா போன்ல கூட பேசல. அதுதான் அங்க இருக்க பிடிக்காம வந்துட்டேன். பாவம், நீங்க வந்தா வாய்க்கு ருசியா சமைச்சு போடலான்னு காத்துட்டு இருந்தேன். ஆமா, நீங்க என்ன 2 நாள்லயே வந்துட்டீங்க? 4 நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னீங்க என்று ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தாள். அப்பா, போதும்மா சரளா, போதும். 1000 தான் என் தம்பி தங்கச்சின்னு 1000 சொந்த பந்தன்னு இருந்தாலும் உன்னை போல யாரும் வரமாட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உன்னோட அருமையும். அதனாலதான் என் தங்கச்சி வீட்டுக்கு கூட போகாம இங்க வந்துட்டேன். ஏங்க, கல்யாணி நீங்க வரலன்னா கோச்சிக்க மாட்டா? அதெல்லாம் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. நான் என் தம்பி வீட்டுல பட்டதே போதும். அவன் பேச்ச நம்பி நான் அங்க போய் பட்டம் பாரு பாடு. அப்பப்பா, இனிமே நான் யார் வீட்டுக்கும் போறதா இல்ல. அப்படியே போனாலும் தங்குறதா இல்ல. அப்பெல்லாம் விருந்த மருந்த 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு விருந்தெல்லாம் 3 நாள் இல்ல, 3 மணி நேரம் தான், அது கூட உப்பில்லாம என்று சிரித்து கொண்டே அங்க நடந்ததை கூறினார். அடடா, அப்படியா? சரிங்க, நீங்க கொஞ்சம் அப்படி உட்காருங்க, நான் நிமிஷத்துல சமைச்சிடுறேன் என்று முந்தானை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டாள். சரளா, இருமா, எங்க போற? இந்த பாரு, நான் இங்க ஓடி வந்ததுக்கு காரணமே நீ ஊர்ல இருந்து வரும்போது உனக்கு நான் வாய்க்கு ருசியா சமைச்சு போடத்தான். அதனால்தான் நான் போன் கூட உனக்கு செய்யல. ஆனா நீ எனக்கு முன்னாடி வந்து உக்காந்துட்டு இருக்கிற. என் தம்பி வீட்டுக்கு போனதுல இருந்து நான் சரியா சாப்பிட்டனோ இல்லையோ, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க அது? உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சரளா, அந்த உப்பில்லாத சாப்பாட்ட அந்த கவிதா பொண்ணு சமைச்சு போடுறதுக்கே என் தம்பி அவளுக்கு அவ்வளவு வேலை செய்யறான். துணி துவைக்கிறான், காய்கறி கட் பண்ணி கொடுக்கறான், தோட்டத்துல செடிக்கு தண்ணி ஊத்துறான், வீட்டை சுத்தம் செய்யறான், கடைக்கு போறான். ரிட்டையர்ட் ஆகிட்டமே, இனிமே நாம ஏன் வேலை செய்யணும்னு அவன் நினைக்கிறது கூட இல்ல. ஆனா நீ எனக்காக மாட உடைக்கிற. நான் கேட்கறதெல்லாம் கேட்கிற நேரத்துல எல்லாம் முகம் சுளிக்காம செய்யற. ஆனா உனக்கும் களைப்பு இருக்குன்றத நான் நினைக்கிறதே இல்லை. அது அங்க போய் படுப்போதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலும் நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். உன்னால முடிஞ்சதை செய். அது கூட நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ ஒரு வேலை செஞ்சா நான் ஒரு வேலை செய்யறேன்.
நாம பகிர்ந்து செய்வோம் என்று உள்ளே சென்று ஃப்ரிட்ஜில் இருந்து காய்கறிகளை கொண்டு வந்து கட் செய்ய ஆரம்பித்தார். அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சரளா, என்னங்க இவ்வளவு நல்லா கடகடன்னு கட் பண்றீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க என்றாள். எல்லாம் 2 நாள்ல என் தம்பி வீட்டுல கத்துக்கிட்டதுதான் என்று சங்கரன் கூற, சரளா சிரித்து கொண்டே அன்று சங்கரன் கோதண்டம் வீட்டிற்கு சென்றதும் போனில் கவிதாவுடன் பேசியதை நினைவு கூர்ந்தாள். அக்கா, இதோ பாருங்க, நீங்க இப்படி எதுவும் பேசாம எல்லாம் செய்யறதால தான் மாமாக்கு உங்க கஷ்டமே தெரியறது இல்ல. பாருங்க, உங்க வாய்ஸே எவ்வளவு டல்லா இருக்கு. முதல்ல மாமாக்கு உங்க அருமையை புரிய வைக்கணும். என்ன பண்ண சொல்ற கவிதா, இந்த வயசுல அவர்கிட்ட சண்டை போட சொல்றியா? என்னால அது முடியாது. சண்டை போட்டாலாம் ஒருத்தர் நம்மள புரிஞ்சிக்க மாட்டாங்க. தடியால் அடிச்சு பழத்தை பழுக்க வைக்க முடியாது, அது தானாதான் பழுக்கணும். அப்படி பழுக்க வைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது போல செய்யலாம். நீங்க பேசாம எதனா சாக்கு சொல்லிட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் 4 நாள் ரெஸ்ட் எடுங்க. மாமாவை எப்படியாவது எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. நாங்க அவருக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு தானா அவர் உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு அங்க ஓடி வருவாரு என்றாள். என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, ஆனா இந்த பிளான் கல்யாணிக்கு தெரிய வேண்டாம். அவ அண்ணன் மேல இருக்கிற பாசத்தால இதுக்கு ஒத்துக்க மாட்டா. எங்க வீட்டுக்காரன் நான் சரி கட்டிடுறேன். அவருக்கு உங்க மேல மரியாதை அதிகம், உங்களுக்காக அவரும் ஒத்துப்பாரு என்று தனது திட்டத்தை கூறினாள். கவிதா, பாவமா அவரு பசி தாங்க மாட்டாரு. அதுவும் அவருக்கு வீட்டுல எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் இல்லை. அக்கா, இதோ பாருக்க, உடம்பு சரியில்லாதவங்கள குணமாக்கணும்னா டாக்டர் கொடுத்த மருந்தை கொடுத்துதான் ஆகணும். அது கசக்கும், அவங்க பாவம்னு நினைச்சு விட்டா வியாதி முத்தி தான் போகும். அது போலதான் மாமாவையும் நம்ம சரி பண்ணணும். உங்களுக்கும் வயசாகிட்டே போதில்ல, உங்களை பத்தியும் அவர் யோசிக்க வேண்டாமா? இப்போ அவர் யோசிக்கலன்னா எப்படி? அதுக்குதான் இது. நீங்க பேசாம நான் சொல்றது போல செய்யுங்க என்றாள். என்னம்மா, காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டேன், வா சமைக்கலாம். நீ உக்காந்துக்கிட்டு என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்யறேன் என்று எழுந்து கொண்டார் சங்கரன். என்னங்க, நீங்க எதுக்கு? இருங்க, நானே சமைச்சிடுறேன் என்று அவள் எழுந்து கொள்ள, நோனோ, நீ பேசாம உட்கார்ந்து சொல்ற, நான் செய்யறேன். இனிமே அப்படிதான். இங்க சரளா வாத்தியாரு, சங்கரன் ஸ்டூடெண்ட் என்றாள் கன்னத்தை ஆசையாக கிள்ளினார். சரளா மனதிற்குள் கவிதாவிற்கு நன்றிகள் கூறிவிட்டு சிரித்து கொண்டே உற்சாகத்தோடு அவருடன் சென்றாள். இத்துடன் சரளாவும் சங்கரனும் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.